மாமா ம் இப்போதான் தூங்கிச்சு வந்தோமா. ஆமாம். மூஞ்சிக்கிட்டே கழுவலப்பாரு பாருங்க, மூஞ்சி கழுவலை, பல்லு விளக்கலை, எதுவும் பண்ணலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உக்காந்துருக்கான். காலையில் ஏகப்பட்ட வேலை இருக்குது மக்களே, சரிங்களா? ஐயோ சாமி, நைட்டு நாங்கள் தூங்குனது 2 மணி. ஏகப்பட்ட வேலை, ஃபங்க்ஷன் வேலை 2 மணி எல்லாமே முடியும். என்ன பண்ணணும்னு கமாண்டில் சொல்லிட்டு போங்க. ஐயோ நானே சொல்லிடுறேன். 2 மணி வேலை ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி 24 மணி நேரம் அதில் தான் இருப்பாங்களா? வேற வேலை இருக்காதா? இனிமே எங்களுக்கு அது வேணாம். ஏன்னா வயிற்று வலி வந்ததுலேருந்து அது வேணான்னு முடிவு எடுத்துட்டோம். சரிங்களா மக்களே? ஏகப்பட்ட வேலை இருக்குது மக்களே. இவ காலையிலேயே ஓன்னு வந்து உக்காந்துருக்குறா. எனக்கு தான் சமைச்சு கொடுக்க இவளை வந்து சொல்கிறாங்க நைட்டியோட தூக்கி தெருவா அலைய விடுவாங்களாம். நடக்குங்கிறீங்க? அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், சரியா? யாரும் என் கூட இருக்கிறா? கார்த்தி. அதை விட கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பார்த்துக்கோங்க, சரிங்களா? கிளம்புடி, டைம் ஆயிடுச்சு. நீ பார்லரில் போய் இவ மேக்கப் பண்ணி சேலை கட்டி ஆளான ஆள் எவ்வளவோ நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? இவங்கெல்லாம் ஒரு யூடியூப்பில் 1000 வியூஸ் கூட வக்கு இல்லாதவங்க. இவங்கள கட்டினா நம்ம ஃபீல் பண்ணலாமா? அடுத்தவங்கள திட்டி சம்பாதிக்கிறவங்க. தன் சுயமாக சொந்தமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் போட்டு நம்மளை பற்றி விளாக் போட்டு நம்மளை பற்றி லைவ் போட்டு யார் ஒருத்தர் சம்பாதிக்கிறானோ அவன் தான் யூடியூபர். இவ என்ன தான் சொன்னாலும் திருந்த மாட்டான் மக்களே. நீ எதுக்கு இந்த இதை சொல்கிற? அது கடவுள் பார்த்துக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு போட்டு உனக்கு என்ன? காலையில் எந்திரிச்சியா, பேண்டையா, கழுவுனியா, குளிச்சியா, கிளம்புனியான்னு இருக்கணும், சரியா? நம்மளை தான் பார்த்துக்கிறது நமக்குன்னு ஒரு அழகான ஒரு தங்கச்சி இருக்குது. அப்புறம் என்ன நம்ம ஃபீல் பண்ணிட்டு சொல்லு? அதை இது பண்ணிட்டு காலையில் கிளம்புற வழியை இந்தாங்கடி. என்னாடி போய் திவ்யாவும் கார்த்தியும் கள்ளக்காதல் பண்ணுறாங்க. நாங்கள் கள்ளக்காதல்லாம் ஒன்றும் போல நல்ல காதல் தான் பண்ணுறோம். இல்லை, கள்ளக்காதல் பண்ணுறோம், நல்ல காதல் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு வலிக்குதா? இவ உங்கள் புருஷனை கூப்பிட்டாளா? இல்லை உங்கள் புருஷனை கூப்பிட்டாளா? பிடிச்சிருந்தா பாரு, இல்லையா போய்கிட்டே இரு. அடுத்த புருஷனை வச்சிருக்காங்கிற ஆளுங்க. எவன் இந்த யூடியூப்ல வந்து ஒழுங்கா இது பண்ணிக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறா? யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு அது பார்க்கறதா உங்களுக்கு வேலையா? மொத புருஷனை போட்டு தள்ளிட்டு கள்ளக்காதலோட ஓடிடுறீங்க. அப்படி அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் புருஷன் மேலே பரலோகம் போயிட்டேன்னா இன்னொருத்தனை வட்டி கட்டிக்கிறீங்க. உங்கள் முதுகில் இருக்கிற அழிக்க அப்படி திரும்பி இப்படி பாருங்க. இவன் ஒன்று என் குடும்பத்தை விட்டு பிரிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகலை, என் வீட்டிலே தான் இருக்கா. உங்களை மாதிரியா புருஷன் இருக்கிறப்பயே இன்னொரு புருஷனை கொடுத்துரு ஏறான்னு ஏறுறாங்க. ஆனால் ஒன்றுடா ஜெயிஸ்டடா, ஒரு கலாட்டாவில் ஒன்று சொல்லியிருந்த பார்த்தியா? திவ்யா கலட்சுமி மட்டும் ஓகேன்னு சொன்னா அதை சொல்ல. அதாவது என் ஒய்ஃப் ஓகேன்னு சொல்லிருச்சுன்னா நடு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் அவளோட வாழ்க்கை, இந்த பக்கம் திவ்யாவோடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது நடந்துருச்சு மக்களே. இந்த வாயை வச்சுக்கிட்டு இவன் அதே மாதிரி தான் மக்களே. அந்த பக்கம் அந்த ரூமில் அவள், இந்த பக்கம் நான். 12 மணி நேரம் எனக்கு புருஷன், 12 மணி நேரம் அவளுக்கு புருஷன். இது ஒரு வாழ்க்கையா மக்களே? இதை சொல்லு வெக்கங்கட்டு போய். இவனுக்கு 2 கேட்குது. ஒருத்தருக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையா? உனக்கு 2 கேட்குதா? போட அங்கிட்டு இல்லை.